ஹாய் மக்களே, நான் உங்கள் கோபுர பைக்கர் விஷ்ணு கஜா. நான் இப்போ எங்கே இருக்கேன்னு வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கேன். இதோ நம்ம கண் முன்னால் நின்றுட்டுருக்கு பாருங்கள். இந்த வண்டியோட ரிவ்யூக்காக தான் நான் கோயம்புத்தூர் வந்திருக்கேன். பட் இப்போ நம்ம இந்த வண்டியோட ரிவ்யூ பார்க்க போகிறது கிடையாது. அதுக்கு முன்னால் நம்ம வழக்கமாக பண்ணுற ஒரு விஷயம் இருக்குது. எஸ், இந்த வண்டியோட மைலேஜ் டெஸ்ட். அக்யூரேட்டான மைலேஜ்லாம் இல்லை, ஒரு தோராயமான ஒரு மைலேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வண்டி டேங்கை ஓப்பன் பண்ணி காமிச்சிடறேன். டேங்க் ஃபுல்லாக இருக்குது. ஸோ தெரியுதா உங்களுக்கு? ஸோ இதுக்கு மேலே நான் போடுவாங்களான்னு கேட்டேன். இங்கே போட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் திரும்ப டேங்க்கு ஃபில் பண்ணும்போதும் இந்த இடத்துலையே வந்து பார்த்திங்கன்னா நிப்பாட்டிடுறேன். அப்போ தான் நம்ம கணக்கு கரெக்டாக வரும். ரீஃபில் பண்ணும்போதும் இந்த அளவுக்கே வந்து பார்த்திங்கன்னா பண்ணுறேன். வண்டியை வந்து இப்போ ஆன் பண்ணிடுவோம். ஸோ மீட்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இல்லை, ஒரு மாதிரி பிளிங்க் ஆகிட்டே இருக்குது. வெளிச்சத்தில் பார்க்க அப்படி தெரியுது. டிஎஃப்டி கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஏன் இந்த காஸ்ட் கட்டிங் கேடிஎம் பண்ணாங்க அப்படின்றது தெரியல. ஸோ நம்ம ஓடோ வந்து பார்த்துக்கலாம். ஓடோ வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபோட்டோ எடுத்துக்கிறேன், இருங்க. ஓடோ வந்து இப்படி எடுத்துக்கிறேன் கிராஸாக. ஐயோ, எதுவுமே ஒழுங்காக தெரியலையே. 8 கிலோமீட்டர் ஓடி இருக்குது மக்களே ஓடோ. இது வரைக்கும் 8 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஸோ நம்ம இப்போ ட்ரிப்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரீசெட் பண்ணிக்கலாம். எவ்வளோ இதுவாக தெரியுதுன்னு எனக்கு தெரியல. ஸோ ட்ரிப் 1 பைக் இன்ஃபோ போயிட்டு ஓடோ சர்வீஸ், ஓகே, ட்ரிப் இன்ஃபோ வந்துட்டோம். இதில் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணால் 0 ஆகிடுன்னு நினைக்கிறேன். ட்ரிப் 1 8.6 ஓடி இருக்குது, 0 ஆகிடுச்சு. வெளியில் வந்துட்டு ட்ரிப் 2மே வந்து பார்த்திங்கன்னா 0 பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல. இந்த மீட்டர் வந்து அந்தளவுக்கு தான் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குது. 0 ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் ஓடோ கனெக்ட் பண்ணிங்க. இது உங்களுக்கு ஒழுங்காக தெரியலனா மீட்டர் தெளிவாக இருக்குது, ஓகே, ஓரளவுக்கு ஓகே. இவ்வளோ வெளிச்சத்துலேயும் டைம் வந்து பார்த்திங்கன்னா 2 மணி ஆகுது. வெளிச்சத்துலேயும் நல்லா தெரியுது. பட் இந்த இன்ஃபர்மேஷன் காட்டுற இடத்துல மட்டும் கொஞ்சம் சொதப்புற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ பார்க்கலாம் மக்களே. 8 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ட்ரிப் 1 0 பண்ணியாச்சு, ட்ரிப் 2 0 பண்ணியாச்சு. ஸோ பெட்ரோலை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டேன். ஸோ நான் வண்டியை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறது. யார் தெரியுதா? தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அது யாருன்னு. வண்டியை இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். செம்ம ஸ்மூத்தாக இருக்குது. அரேவா, ஓகே, நல்ல ஸ்மூத்தான ஒரு இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம ஒரு 30-35 கிலோமீட்டர் அவங்களே சொன்னது வந்து பார்த்திங்கன்னா டியூக் 200 விட 10% எக்ஸ்ட்ரா மைலேஜ் கொடுக்கும்னு சொன்னாங்க. நம்ம ஆல்ரெடி டியூக் 200 மைலேஜ் டெஸ்ட் பண்ணியிருக்கோம். அதில் எவ்வளோ கொடுத்தது எனக்கு தெரியல. அவங்க சொன்னது வந்து பார்த்திங்கன்னா 40 கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதை டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் மக்களே. ஓகே, இப்போ போகலாமா? இந்த இடம் தான் உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல. ஸோ ஓடோ மட்டும் நீங்கள் கால்குலேட் பண்ணிங்க. 8 கிலோமீட்டர் ஓடி இருக்குது, சரியா? அசாட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே, போகலாமா? தி கோப்ரோ பைக்கர். கோப்ரோ பைக்கர் இன்ஸ்டாகிராமில் சேம் ப்ரோ. உங்கள் பேர்? அப்பு ஜோசப். விஷ்ணு ப்ரோ. உங்கள் பேர்? அஜு. நீங்கள் 2 பேரும் வருவீங்க யூடியூப்ல. ஓகே ப்ரோ, பை. ஏய், செம ஸ்மூத்தாக இருக்குது இன்ஜினு. பாவி, பயங்கரமாக இருக்குங்க கியர் ஷிஃப்டிங்லாம். செம்ம ஸ்மூத்து. ஓகே, நம்ம வந்து இப்போ லெஃப்ட் சைட் போக போகிறோம். இப்போ 1 கிலோமீட்டர் ஓட்டி இருக்கோம் இது வரைக்கும். ஓகே, ஆமாம், மிரட்டி இருக்கான் கேடிஎம். நான் கூட என்னமோ ஏதோ நினச்சேன். பட் ஆனால் இம்ப்ரெசிவாக இருக்குது வண்டி ஓட்டுறதுக்கு. பர்ஃபார்மன்ஸ் பற்றி நான் பேசுகிறேன். பட் ஆனால் இந்த இன்ஜினும் இந்த கியர் ஷிஃப்டிங்கும் வந்து பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குங்க. சத்தியமாக சொல்கிறேன், எதிர்பார்க்கவே இல்லை கேடிஎம் கிட்டே இருந்து நான் இதை.
ஹைவே வந்து பார்த்திங்கன்னா டச் பண்ணியாச்சு. பட் ஆனால் இந்த ஹைவேல எப்படி நான் இந்த வண்டியை கொஞ்சம் டாப் ஸ்பீட் செக் பண்ணி பார்க்குறதுன்னு எனக்கு தெரியல. இன்னும் கொஞ்சம் தூரம் போய் பார்ப்போம், ஸ்பீட் செக் ட்ரை பண்ணி பார்ப்போம் இந்த இடத்துல. லெட்ஸ் கோ. நான் ஒரு இடத்துலையும் இந்த வண்டியோட ஒரு குயிக்கான டாப் ஸ்பீட் ரன் டெஸ்ட் பண்ணலான்னு பார்க்குறேன். பட் எனக்கு வந்து வண்டி பிரச்சனையா இல்லை ரோடு பிரச்சனையா இல்லை நான் பிரச்சனையான்னு தெரில. ஸோ 110 அதை ரீச் பண்ணுறதுக்கே வந்து ரொம்ப சிரமமாக இருக்குது. ரோடும் ஒரு இதுதான் அதுக்கு. வெயிட் பண்ணுங்கள், பார்த்து சொல்கிறேன். வண்டி பர்ஃபார்மன்ஸ் இப்படி தானா அப்படின்றத. நமக்கு கரெக்டான ரோடு இன்னும் அமையலை. அந்த மாதிரி செட் ஆச்சுன்னா கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வண்டியோட டாப் ஸ்பீடை வந்து செக் பண்ணி பார்க்கலாம். பட் ஆனால் ஒரு ட்ரிபிள் டிஜிட் நம்பருக்கே வந்து இவ்வளோ டைம் எடுத்துக்குதுன்னா பர்ஃபார்மன்ஸ் வைஸ் கொஞ்சம் கம்மி தான் 160ன்றதுனால. ஸோ பார்க்கலாம், வெயிட் பண்ணி. ஸ்டே டியூன் மக்களே. இந்த வண்டியை நானும் எவ்வளோ புஷ் பண்ண பார்க்குறேன், ஒரு 100 தாண்டி. பட் ஆனால் இந்த வண்டி ஏறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுது. இது வேறு மோஸ்ட் பவர்ஃபுல் 160 மோட்டார் சைக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு கேடிஎம் சொல்கிறாங்க. இதுக்கு முன்னால் நான் MT-15 ஓட்டினேன். அது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் 100ல் 110லாம் போயிடுச்சு. பட் இதுக்கு ரோடு சரியில்லையா இல்லை நான் சரியில்லையான்னு எனக்கு ஒன்றும் புரியல. சரி, ஓகே, இது மைலேஜ் டெஸ்ட் தானே. நான் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா வண்டியை நல்லா முறுக்குன்னு முறுக்கியிருக்கேன். பார்க்கலாம் எவ்வளோ மைலேஜ் கொடுக்க போகுதுன்னு தெரியல. நான் வேறு இதுக்கு இருக்கலாம் நம்ம பண்ண மைலேஜ் டெஸ்ட்டுமே எல்லாமே அப்படி தான் நல்லா ஓட்டுன்னு ஓட்டியிருப்போம். ஓகே, இப்போ வரைக்குமே 18 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன் மக்களே நான். ஸோ நியர்லி 19 கிலோமீட்ரு, 30 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓட்டிட்டோம். இன்னும் ஒரு 5 கிலோமீட்டரோ இல்லை இன்னொரு 10 கிலோமீட்டரோ ஓட்டிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா போய் ரீஃபியூல் பண்ணி எவ்வளோ மைலேஜ் கொடுக்குதுன்றதை தெரிஞ்சுக்கலாம். இந்த வண்டியை நான் ரொம்ப எதிர்பார்ப்போடு எடுத்தேன் பர்ஃபார்மன்ஸில். ஆனால் நான் ஒரு டிசப்பாயின்மெண்ட்டு தான். நான் ஏன்றது நான் இதுக்கு முன்னால் வர ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூலேயே நான் சொல்கிறேன். கரெக்டாக 40 கிலோமீட்டர் ஓட்டிட்டோம். இப்போ போய் இந்த வண்டியோட ஃபியூல் போட்டால் ஐ திங்க் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த வண்டி எவ்வளோ மைலேஜ் கொடுக்குன்னு. இன்னொரு விஷயம், ஒரு பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்குது ஃபியூல் பாயிண்ட்லேருந்து. ஸோ அதிகமாக காலியாக இருக்குமா இந்த 40 கிலோமீட்டருக்கு இல்லை என்னன்றது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு நான் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிடுறேன் மக்களே. பட் ஆனால் ஹீட்டு பெருசாக இல்லை. ஒரு பாயிண்ட் கம்மியாக இருக்குது, தெரியுதா உங்களுக்கு? ஒரு பாயிண்ட் தான் கம்மியாக இருக்குது. ட்ரிப்பு பாருங்கள், 40.8. இதில் ஓட வந்து பார்த்திங்கன்னா 49. நம்ம எடுக்கும்போது நியர்லி 8 கிலோமீட்டர் ஓடி இருந்தது. டேங்க் ஒரு வாட்டி திறந்து பார்ப்போம் எவ்வளோ காலியாக இருக்குன்னு. ஓ, கொஞ்சம் இறங்கியிருக்கு. நம்ம இருக்கும்போது நம்ம சொல்லி நிப்பாட்டிடணும் இதோட. ஓகே, வெயிட். அக்கா, டேங்க் ஃபுல் பண்ணுங்கள். ஆல்ரெடி ஃபுல்லாக தான் இருக்குது. நான் மைலேஜ் டெஸ்ட் பண்ணுறேன். நான் சொல்லும் போது நிப்பாட்டிடுங்க. நார்மல்க்கா. நான் சொல்லும் போது நிப்பாட்டிடுங்க. அக்கா, கேனில் பெட்ரோல் கொடுப்பீங்களா? தர மாட்டிங்களா? பக்கத்தில் எங்கேயா தருவாங்களா? என்ன, ரொம்ப தூரம் போகணுமா? சரி, ஓகே. இது வரைக்கும் போடுங்கக்கா. இந்த இது இருக்குல்ல, நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா இது மைலேஜ் டெஸ்ட் பண்ணுறேன், அதுக்காக தான். தெரியாதா? போடுங்க. மேலே வச்சு போட முடியாதாக்கா? ஒரு நிமிஷம் நிப்பாட்டுங்கக்கா. ஓ, 153 ரூபாய்க்கு ஓடிடுச்சா? ஓகே, கரெக்டாக இருக்குக்கா. விட்டுருங்க. ஓகே, நான் எடுக்கும் போது இருந்த அளவு இருக்குது. போதும்க்கா, போதும்.
எவ்வளோக்கா ஓடி இருக்கு? 1.5 லிட்டரா? தெரியுமா அக்கா சென்னைக்கா நான் புதுசு. ஒரே ரோடு தான். நயரா சரிக்கா. எங்கே இருக்குன்னு ரோட்டு முன்னாடி இதே மாதிரி தான் இருக்கும். சரி ஓகே அக்கா அனுப்பிட்டேன். 154 ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிறேன்க்கா. இது கரெக்டாக 1.5 லிட்ரு. மக்களை ஷாக்கிங் 1.5 லிட்ரு பிடிச்சிருக்கு. நான் பெட்ரோல் போட்டிருக்கேன். அதாவது நம்ம ஓட்டின 40 கிலோமீட்டருக்கு வந்து 1.5 லிட்ரு பிடிச்சிருக்கு. அதாவது 1.52 இருக்கும்போது 8 கிலோமீட்டர் இருந்தது. இப்போ 49 கிலோமீட்டர். நான் ட்ரிப்பில் வந்து பார்த்திங்கன்னா 40.8 ஓடி இருக்குது. இந்த 40.8க்கு இந்த வண்டி ஃபியூல் கன்சியூம் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 153 ரூபா, 154 ரூபா. 1.5 லிட்ரு 1.52 லிட்டர் வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சிருக்கு. ஸோ நான் உங்களுக்கு ஒரு வாட்டி டேங்கை ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன் எவ்வளோ ஃபியூல். இது பாருங்கள், நான் எடுக்கும் போது எவ்வளோ இருந்துச்சோ அதே அளவுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூல் போட்டிருக்கேன். அதுக்கு மேலே நான் போடலை. 40 கிலோமீட்டர் கொடுத்துருக்கு. அந்த 50 ரூபாய்க்கு ஒரு 10 கிலோமீட்டர் மைனஸ் பண்ணால் கூட ஒரு 30 இல்லை ஒரு 35. ஓகே, இப்போ டியூக் 160 வந்து ஒரு 1.5 லிட்டருக்கு 40 கிலோமீட்டர் கொடுத்துருக்கு. அப்படி பார்த்தா ஓகே, எப்படி கனெக்ட் பண்ணாலும் இன்னொரு 50 ரூபாய்க்கு எக்ஸ்ட்ரா போட்டிருந்தேன்னா இன்னொரு எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்கும்? ஒரு 60 ஓடி இருக்கும்னு வைங்களேன். ஸோ நம்ம 40 கிலோமீட்டர் ஓடி இருக்கும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1.5 லிட்டர் பெட்ரோல் எடுத்துருக்கு 154 ரூபாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சிருக்கு. ஸோ ஒரு 1.5 லிட்டருக்கு வந்து 40 கிலோமீட்டர். ஸோ ஒரு லிட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 ஒரு 35 ஒரு தோராய கணக்கு தான். அக்யூரேட்டான மைலேஜ்லாம் இது வந்து பார்த்திங்கன்னா கிடையாது. டியூக் 200 மைல் டெஸ்ட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அது எவ்வளோ கொடுத்தது எனக்கு சரியாக தெரியல. நான் வேணால் அந்த வீடியோ பார்த்துட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். ஆனால் பவரை கம்மி பண்ணி சிசி கம்மி பண்ணி மைலேஜ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருந்ததுன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பட் ஒரு 160 கேடிஎம் கிட்டே நம்ம மைலேஜ் எதிர்பார்க்க முடியாது பெருசாக. பட் இருந்தாலுமே கூட ஒரு 1.5 லிட்டருக்கு 40 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேடிஎம் டியூக் 160 வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கு. இது வந்து அக்யூரேட்டான மைலேஜ்லாம் கிடையாது. ஓகேவா? ட்ரிப் 1 4.8 40.8, ட்ரிப் 2 40.8, ஓட வந்து 49. இதோட நான் முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு என்ன மாதிரி உங்களுக்கும் இந்த வண்டியோட மைலேஜ் ஷாக்கிங்காக இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் கரெக்டாக 1 லிட்டர் ஊற்றி இந்த வண்டியை வந்து பார்த்திங்கன்னா மைலேஜ் டெஸ்ட் பண்ண நான் ட்ரை பண்ணுறேன். இது ஒரு ஐடியா தான். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் டியூக் 160 எடுக்க போகிறேன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு இந்த மைலேஜ் டெஸ்ட் வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க மக்களே. இன்னும் ஒரு நல்ல வீடியோட உங்கள் எல்லோரையும் வந்து பார்க்குறேன். லவ் யூ ஆல். பாய்.